Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எல்லையில் நிலவும் பதற்றம் காரணமாக பஞ்சாபில் பொதுமக்கள் கூட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மறு அறிவிப்பு வரும் வரை பொது இடங்களில் கூட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் இந்தியா போர் பதற்றம் காரணமாக நேற்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லையோர மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து எந்த சூழலை சமாளிக்கவும் மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்ற உத்தரவையும் அவர் பிறப்பித்திருந்த சூழலில் தற்பொழுது எல்லையில் நிலவும் பதற்றம் காரணமாக பஞ்சாபில் பொதுமக்கள் கூட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். பஞ்சாபில் பொதுமக்கள் கூட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் எல்லையோர மாநிலங்களில் என்னென்ன அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது? இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றம் தற்பொழுது அடுத்த கட்டத்தை எட்டி இருக்கக்கூடிய சூழலில் இந்தியா பாகிஸ்தான், இந்தியா நேபாள் எல்லையோர மாநில முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனையின் பொழுது எல்லையோர மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள், உணவு உள்ளிட்டவற்றை தயார் செய்து வைத்துக் கொள்ளுமாறும், மேலும் எந்த மாதிரியான சூழலையும் எதிர்கொள்வதற்கு பாதுகாப்பு படைகள் மற்றும் மாநில மீட்பு பேரிடர் படையினர் தயாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை அமித்ஷா நேற்று பிறப்பித்திருந்த நிலையில் தற்பொழுது பாகிஸ்தானுக்கு மிக நெருக்கமான அதாவது எல்லையோர மாநிலமாக இருக்கக்கூடிய முக்கியமான எல்லையோர மாநிலமாக இருக்கக்கூடிய பஞ்சாபில் தற்பொழுது பொதுமக்களுக்கு கட்டுப்பாடானது விதிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது பொதுமக்கள் கூடுவதற்கு, அதாவது பொது இடங்களில் பொதுமக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது. மறு அறிவிப்பு வரும் வரை பொது இடங்களில் மக்கள் கூட வேண்டாம் என்று அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டு இருக்கிறது. மேலும் பஞ்சாப் மாநில எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய 6 மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. எல்லையில் பதற்றம் நிலவுவதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொது இடங்களில் பொதுமக்கள் யாரும் கூட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எல்லையோர மாநிலம், அதாவது 6 மாவட்டங்களில் 6 எல்லையோர மாவட்டங்களுக்கு பள்ளிகள் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily.